இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ, உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும் உடலை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. உணவை விட உயிரும் உடையை விட உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, முறுப்பதுமில்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், என் கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள். அவர் கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கவலைப்படுவதினா இன்று எவந்தன் அளவோடு, கவலைப்படுவதினா ஓ எவந்தன் வளத்திலே ஒரு மூலம் கூட்ட முடியும். எதையும் போமென்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதையுடு போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வானத்து பறவையை பாருங்கள், அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார். ஓ கர்த்தர் காக்கின்றார். வானத்து பறவையை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. இயேசு காக்கின்றார். நம் இயேசு காக்கின்றார். ஒருத்தரை நம்பிடுங். ஓ இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிடுங்கள். இயேசு கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கவலைகள், வருத்தங்கள், வேதனைகள்
ஏமாற்றப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையிலே பலவித நேரத்தில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் வேதவசனம் சொல்லுகிற வண்ணமாக உங்களுடைய எல்லா பாரங்களையும் சுமைகளையும் ஸ்தோத்திரம், உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதவசனம் சொல்லுகிறபடியே அவர் மேல் வைத்த அத்தனை பாரங்களையும் அத்தனை வேதனைகளையும் அத்தனை சுமைகளையும் ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலன், அவைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைமை, அவைகள் அத்தனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மேற்கொள்ளுதலின் ஒரு அபிஷேகத்தை இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம், இந்த பாடல்களோடு கூட இணைந்து ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் சுமைகள் எதிர்கால அச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அது மட்டுமல்ல என்னுடைய ஊழிய களங்களில் இருக்கிறதான எல்லா கேள்விகளுக்கும் நீரே பதிலாய் வெளிப்படுவீராக என்று சொல்லி கரமுயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்னுடைய வாழ்வின் சூழ்நிலைமைகள் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு கவலைகளோடு துக்கங்களோடு இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணொலியை கண்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லா சுமைகளையும் அவர்கள் தோளை விட்டு நீர் நீக்கி போடுவீராக. அவர்களுடைய எல்லா உள்ளங்களிலும் சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் வெற்றியும் எந்த இடத்திலெல்லாம் நடக்காதுன்னு சொன்னார்களோ அதே இடங்களிலெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுகிறவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத கரம் இறங்கிய அதிசயத்தை செய்வதாக நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைமைகளிலும் இயேசு கிறிஸ்துவினால் ஒரு பெரிய ஜெயம், வெற்றி, ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சகல கட்டுகளும் மாறி போவதாக, சகல நுகங்களும் முடைக்கப்பட்டு போவதாக, சகல விதமான ஆண்டவரை அழுத்தமாய் அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா அழுத்தங்களும் இவைகளை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாறி போவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபையின் விடுதலைகள் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.